இங்க ஒருத்தனுக்கு நீ ஆயுள் முழுக்க ஜெயில தான் இருக்கணும்னு இவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துடுறாங்க. இந்த பயங்கரமான ஜெயில இருந்து நம்ம எப்படா தப்பிப்போம்னு இவனும் பாக்குறான். இவன் கண்ணாலேயே எதையாச்சும் ஒன்ன பார்த்து அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டானா அது அப்படியே அச்சஸ் எல்லாம் அப்படியே வரைஞ்சிருவான். அந்த அளவுக்கு இவன்ட்ட திறமையும் இருக்கு. அதனால இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளான போடுறாங்க. இவங்க பிளாக் முழுவதையும் பாத்துக்கிற அந்த காடை ஒரு சாப்பாடு தட்டை கீழே போடுற மாதிரி போட்டு அவங்கள பக்கத்துல வர வச்சு அதை சாதகமா வச்சுக்கிட்டு அவரு இடுப்புல உள்ள அந்த கீயை இவன் நோட் பண்றான். அந்த கீயை செய்யறதுக்கான வேலையும் அப்படியே ஆரம்பிக்கிறான். அந்த கீயை எப்படி உருவாக்குறதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க 3 பேருக்குமே ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த ஜெயிலையே ஒரு மரப்பற்றையில தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருந்து ஒரு சின்ன மரத்துண்டு பீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு கீயை செஞ்சு தப்பிச்சிடலாமேன்னு பார்த்தா வேலையை முடிஞ்சு போறப்பனா இவங்களை முழுவதுமே செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. அதனால இவன் ரொம்ப நல்ல ஐடியா பண்ணி அந்த மரத்துண்டை ஒரு பிளாஸ்குக்குள்ள போட்டு அதுக்கு மேல ஒரு துணியவும் அடைச்சு வச்சிடறான். அந்த செக்யூரிட்டி கார்டும் அதை செக் பண்றப்ப அந்த மரத்துண்டு கீழவே விழ மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த மரத்துண்டை வச்சு ஒரு அழகான கீயவும் ரெடி பண்றான். அந்த கீயை வச்சு அவங்க இருக்கிற ரூமை திறந்து பார்த்தா ஓபன் ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் தான் இவன் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். இவன் திறந்த டோருக்கு வெளியிலேயே இன்னொரு டோரும் இருக்கு. அந்த டோரை வெளியில இருந்து மட்டும்தான் திறக்க முடியும். அதனால இவனுக்கு டைம் கிடைக்கிறப்பனா அந்த டோரோட கீயை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா இவனுங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த கீயவும் செஞ்சு இவனுங்க பக்காவா பிளான் பண்ண மாதிரியே தப்பிச்சும் போயிடுறானுங்க.